ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவா குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஜவ்வரிசி கலந்த பாசிப்பருப்பு பாயாசம் தாங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபிங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. பச்சரிசியை நல்லா ஊற வச்சிடலாங்க. 15 நிமிஷம் ஊற வச்சா போதும். அப்புறம் 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. பாசிப்பருப்பை நம்ம தவாவில் சேர்த்து பருத்து எடுத்துக்கலாங்க. தவா ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ பாசிப்பருப்பு சேர்த்தலாம். சேர்த்து நான் நல்லா வறுத்து எடுத்துருவேங்க. நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வறுக்கணுங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை குக்கரில் தாங்க வேக வைக்க போகிறேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சு வேக வைங்க. நான் ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க. ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ அது மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. 6 முந்திரி எடுத்துக்கேங்க. அதே மாதிரி ஊற வச்ச பச்சரிசியை சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நைஸாக வச்சுக்கலாங்க. இப்போ இது எதுக்கு அரைக்கிறோன்னா, கிரேவி பாயசத்தோட திக்னஸ்க்காக அரைக்கிறோங்க. கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு அரைங்க. ரொம்ப கெட்டியாலாம் அரைக்க வேணாம். வெல்லம் எடுத்துருக்கேங்க. இப்போ 50 கிராம் பாசிப்பருப்புக்கு 100 கிராம் வெல்லம் எடுத்துருக்கேங்க. வெல்லத்தை நம்ம சூடு பண்ணி தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாங்க. கரைச்சதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் மண் தூசிலாம் இருக்கும். இப்போங்க நான் எடுத்துட்டேன் அந்த தண்ணியை. இப்போ பாசிப்பருப்பை நம்ம வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா அந்த பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தவாவில் பாசிப்பருப்பை சேர்த்துடலாங்க. அதோட வேக வச்ச தண்ணி இருக்குங்க, அதையும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசி சேர்த்துக்கலாங்க. வேக வச்ச ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க. ஃபுல்லாக வைக்க வேணாம், சிம்மில் வச்சுட்டு இவ்வளவும் செய்யலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் விழுது, பச்சரிசி விழுது, அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதெல்லாம் செய்யும் போது அடுப்பை சிம்மிலே வச்சுக்கலாங்க. ஃபுல்லாக வச்சு எல்லாத்தையும் சேர்க்க வேணாம். ஸோ எல்லாத்தையும் அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்துடுங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வெள்ளை கரைசலை சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க, இல்லாட்டி அடி பிடிக்கும். ஏன்னா நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துருக்கோம் அரைச்சி. ஸோ அதனால் அது கெட்டியாகும். அதனால் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இறுகிடும். நல்லா கொஞ்சம் இறுகினோடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஒரு தவாவில் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து சூடானோடனே முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். 15 முந்திரி உடச்ச முந்திரி எடுத்துருக்கேங்க. 10 திராட்சை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. இதை பாயாசத்தில் சேர்த்துடலாங்க. ஜவ்வரிசி கலந்த பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாகவே இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.